வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 2:10. நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். நன்மை செய்யும் நல்ல மனம், நன்மை விரும்பும் பரந்த மனம் கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். பெருமையோடும் மாண்போடும் அமைதியோடும் வாழ்வு அமைய வேண்டுமெனில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நன்மை செய்தல். தன்னலம் மறையும் பொழுது பிறர் நலம் நாடும் பொழுது நன்மை செய்யும் மனம் பிறக்கும். நம்முடையவர்கள் என்ற எல்லையை கடந்து பரிவு கொண்டு தேசத்தை பார்க்கும் பொழுது பாவப்பட்டோரின் அவலக்குரல் நன்மைகளை செய்ய தூண்டும். புகழுக்கும் பெருமைக்கும் நல்லது செய்வது போல் புகைப்படம் எடுத்து விளம்பரப்படுத்தும் போலி மனம் கடவுளை காணாது, கடவுளின் கண்களும் இவர்களை காணாது. தனது தேவைகள் 1000 இருந்தாலும் அடுத்தவர் நலன் விரும்பும் நல்மனம் கொண்டு நன்மை செய்யும் பொழுது தனக்கு மட்டுமல்ல தலைமுறைக்கே ஆசீரை சேர்த்து வைக்கிறோம். ஓடி ஓடி உழைப்பதும் சேர்ப்பதும் நிரந்தரமில்லை, அதில் பயனொன்றும் இல்லை. வாய்ப்புள்ள பொழுதே ஏராளமான நன்மைகளை தாராளமாக செய்து புண்ணியங்களை சேர்த்து வைப்போம் விண்ணகத்தில். மனிதர்களை சம்பாதித்துக் கொள்வோம் மண்ணகத்தில். விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் செல்வந்தர்களாய் வாழ நன்மைகளை செய்வோம். நாம ஜெபம். இயேசுவே, நல்லவர்களாய் வாழ, நல்லது செய்து வாழ வரம் தாரும். இயேசுவே, நல்லவர்களாய் வாழ, நல்லது செய்து வாழ வரம் தாரும். என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அழைக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே.
சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கை தட்டி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கூப்பிடு கொண்டே இருங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசு. அவரை பார்த்து கூப்பிடுவோம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. நற்கரடி வார்த்தை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. நற்கரடி பார்த்து கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சத்தம் எழுப்பி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ரோமையர் 12:18. இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். கடவுள் நம்மை தன்னுடன் உறவு கொண்டு வாழ அழைக்கிறார். அதே வேளையில் மனிதர்களோடும் உறவு கொண்டு வாழ அழைக்கிறார். கடவுளிடம் நமக்கு குறை காணவோ முகம் சுளிக்கவோ எதுவும் இராது. ஆனால் மனிதர்களிடம் குறைகள் ஏராளம் இருக்கும். முகம் சுளிக்க வைக்கும் காரியங்கள் பல இருக்கும். ஆனால் அவர்களோடு நாம் நல்லதோர் உறவையும் அன்பையும் கொண்டு வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் மற்றவர்களின் குறைகளினால் ஏற்படுகின்ற மன வருத்தங்களை தாங்கிக் கொள்வதிலுமே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி உள்ளது. நாம் நல்லவர்கள் என்பதாலோ நாம் குறைகள் இல்லாதவர்கள் என்பதாலோ இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர் நல்லவராக இருப்பதால் நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார். நாம் நல்லவர்கள். எனவே நாம் மற்றவர்களை நிறை
குறைகளோடு ஏற்றுக்கொள்வோம். அவர்களோடு உறவு கொண்டு வாழ்வோம். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உமது நீதியின் வலக்கரத்தால் தாங்கி மார்போடு அணைத்துக் கொள்வீராக. இவர்களுக்கு எல்லோரையும் நிறை குறையோடு ஏற்றுக்கொள்கின்ற இருதயத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, உமது பரிசுத்த கரம் இவர்களோடு தங்கட்டும். இவர்களை ஆசீர்வதித்து ஒரு நலமான வளமான வாழ்க்கையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயிருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.